அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அப்பூதி அடிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர் மிகச்சிறந்த சிவபக்தர். திங்களூர், சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திங்களூருங்கிற ஊரில் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்தவர் தான் இந்த அப்பூதி அடிகள். இவர் சிவபக்தர் மட்டும் இல்லாமல் சிவனுடைய பக்தரான அடியாரான திருநாவுக்கரசர் மேலேயும் அளவில்லாத பற்று கொண்டவர். அவருடைய சிறப்பையும் சிவத்தொண்டையும் கேள்விப்பட்டு அவரை நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் மேலே அளவில்லாத பற்று கொண்டதுனாலேயே இவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், எடை பொருள்களுக்கும், விலங்குகளுக்கும், ஆடு மாடு பசுன்னு சொல்லி எல்லாத்துக்குமே திருநாவுக்கரசு அப்படிங்கிற பெயரை தான் வச்சு அழைக்கிறாரு. அவ்வளவு பற்று உடையவராக விளங்குறாரு. இவர் தண்ணீர் பந்தல், நிறைய அறச்சாலைகள் எல்லாம் வச்சு நடத்துகிறாரு. இவருடைய தண்ணீர் பந்தலுக்கும் திருநாவுக்கரசர்னு தான் பெயர் வச்சிருக்கிறாரு. அறச்சாலைகளுக்கும் திருநாவுக்கரசர் அப்படின்னு தான் பெயர் வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு முறை அந்த வழியாக திருநாவுக்கரசரே வராரு. திருப்பழனம் அப்படிங்கிற பதிகைக்கு போய் இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த சிவத்தலங்களுக்கு செல்வதற்காக திங்களூர் வழியாக வர்றாரு. அப்போ திருநாவுக்கரசு அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய அறச்சாலையை பார்க்குறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. இந்த தண்ணீர் பந்தலுடைய சொந்தக்காரர் யாருன்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, இது அப்பூதி அடிகளினுடைய தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவருடைய பெயரை வைக்காம திருநாவுக்கரசர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க போது அவர் அவரோட வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும் அந்த பேர் தான் வச்சிருக்கிறாரு. அவருடைய அறச்சாலைக்கும் அதை தான் வச்சிருக்கிறாரு. தண்ணீர் பந்தலுக்கும் அதே பேரை தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இதோ அவருடைய இல்லம் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அந்த அறச்சாலைகளை பார்க்குறாரு. அதுக்கப்புறமா அவருடைய இல்லத்திற்கு போகிறாரு. இல்லத்திற்கு போய் அப்பூதி அடிகளை சந்திக்கிறாரு. அப்படி சந்திக்கும் பொழுது இவரை பார்த்தோன்னே இவர் ஒரு சிவனடியார்னு சொல்லி ஓடி வணக்கம் செலுத்துறதுக்கு முயற்சி செய்கிறார். அதுக்கு முன்னாடியே திருநாவுக்கரசர் வணங்கி, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதே, நீங்கள் எல்லா பொருள்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்கும், தண்ணீர் பந்தலுக்கும், அறச்சாலைக்கும் உங்கள் பேரை வைக்காமல் திருநாவுக்கரசர்னு பெயரை வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் இவருக்கு மிக பிடிச்சமானவர், மிகச்சிறந்த சிவத்தொண்டருங்கிறதுனாலே அவர் மேலே பற்றுடையவர். அதனால் இவருக்கு கோபம் வருது. அப்போ திருப்பியும் அதை கேட்கும்போது அவர் எவ்வளோ சிறப்புடையவராக இருந்தால் சமண சமயத்திலிருந்து சிவன் ஆட்கொண்டதுனால சைவத்திற்கு வந்திருப்பார். கல்லை கட்டி கடலில் போட்டும் கூட அவர் நீந்தி சிவன் அருளால் வெளியே வந்தவர். அது மட்டும் இல்லாமல் இறைவனால் அதாவது இறைவன் ஆட்கொண்டு அவரை அதாவது சைவ சமயத்திற்கு கொண்டு வரப்பட்ட மிகச்சிறந்த அடியார். அதுக்கப்புறம் எவ்வளோ சிவத்தொண்டு அவர் செய்கிறாரு. எனக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் அவ்வளோ பிடிக்கும். அவரை நீங்கள் எப்படி நீங்கள் தப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரோட, அந்த திருநாவுக்கரசருங்கிறதே தெரியாமல் திருநாவுக்கரசரோட பயங்கரமாக சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா இவரே சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தெரியாமல், சைவத்தோட சிறப்பெல்லாம் தெரியாமல் இறைவனால் சூளை நோய் கொடுக்கப்பட்டு திருப்பி நான் சைவத்துக்கு வந்தவன் நான் தான், அந்த திருநாவுக்கரசர் நான் தான் சொன்னோன்னையும் அப்பூதி அடிகளுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன செய்கிறதுனே தெரில, அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாரு. நீங்கள் என்னுடைய இல்லத்துக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் உணவு அருந்தணும் அப்படின்னுலாம் சொல்லி அவங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்கிறாங்க. ஏற்பாடு செஞ்சு எல்லாம் ரெடி பண்ணோன்னே தன்னுடைய மகன் பெரிய திருநாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசுன்னு சொல்லி தன்னுடைய பெரிய மகனை கூப்பிட்டு போய் வாழை இலை எடுத்துகிட்டு வா, தலைவாழை இலை எடுத்துகிட்டு வா, அவருக்கு பெரியாருக்கு நம்ம திருநாவுக்கரசருக்கு உணவு பரிமாறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாழை இலை பறிக்க போகும்போது அதில் இருந்தக்கூடிய ஒரு பாம்பு அவனை தீண்டிடுது. ஆனாலும் கூட அந்த பெரியவர் சரியான நேரத்துக்கு உணவு அருந்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷத்தையும் கூட பொருட்படுத்தாமல் ஓடி போய் எப்படியாவது அம்மாட்ட கொடுத்துடணும்னு சொல்லி அந்த இலையை கொண்டு போய் கொடுக்குறான். அப்படி கொண்டு போய் கொடுக்கும்போதே அந்த விஷமானது உச்சிக்கு ஏறிடுது. அதை 7ஆம் வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் வேகம்னா அந்த விஷம் தீண்டிய அந்த விஷ ரத்தமானது ஒவ்வொரு முறையும் இருதயத்திற்கு சேர்ந்து உடல் பூராவும் போயிட்டு ஒரு ஒரு உறுப்பாக 7 தாதுக்களையும் கெடுமா. அதைத்தான் நம்ம 7ஆம் வேகம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளாக கெடும், அந்த விஷத்தால் கெடும். அப்படி அவனுக்கு விஷம் தலைக்கேறி அப்போவே விழுந்து இறந்துடுறான். அப்போ இவங்க அடியார் உணவு அருந்துறது கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாயில் படுக்க வச்சு சுருட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு
விருந்து ரெடி பண்ணுறாங்க. விருந்து ரெடி பண்ணிட்டு அவருக்கு பரிமாறுறாங்க. அப்படி பரிமாறும் பொழுது எல்லாம் பரிமாறினதுக்கப்புறம் எங்களுடைய மூத்த மகனை கூட்டிட்டு வா, எல்லாரும் இருப்பாங்க, மூத்த மகன் மட்டும் இருக்க மாட்டான், மூத்த மகனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இப்போ வரமாட்டான், அவனால் இப்போ பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் திருப்பி திருப்பி கேட்கும்போது இவர் வந்து பொய் சொல்கிறதுக்கு பயந்துட்டு உண்மையை சொல்கிறாரு. யாராவது ஒரு பையனை இப்படி பண்ணிட்டு விருந்து படைப்பாங்களா அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை அருகில போய் பதிகம் பாடுறாரு. ஒன்று கொலாம் அப்படிங்கிற பதிகத்தை பாடி அந்த விஷத்தை வந்து போக்க வைக்கிறாரு. விஷத்தை போக்க வச்சு அந்த குழந்தைக்கு திருநீர் இடுறாரு. திருநீரிட்டு அந்த குழந்தையை உயிரோடு மீட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தையோடு சேர்ந்து இவரும் வந்து அறுசுவை அந்த உணவை வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறமா பல காலம் வந்து அப்பூதியடிகளோட இவர் தங்கி இருந்தார் அப்படிங்கிறதைய சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய பணிக்காக, இறைப்பணிக்காக அவர் சென்றதாகவும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட அப்பூதியடிகள் தன்னுடைய குழந்தையே விஷம் தீண்டி இறக்க நேர்ந்தாலும் கூட அடியாருக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது வந்து நின்றுவிடக்கூடாதுங்கிறதுக்காக பாயில் சுருட்டி வச்சுட்டு அவருக்கு உணவு பரிமாறணும்னு நினைக்கிற அளவுக்கு சிவபக்தி உடையவரா இவர் விளங்கினாரு. அப்படிப்பட்ட அந்த அப்பூதியடிகளோட சிறப்போட சுந்தரர் சொல்கிறார், அதை ஒரு நம்பி அப்பூதி அடியார்க்கும் அடியேங்கிறத தான் அப்படி நான் வந்து நம்பி அடியார்க்கும் அடியவன் அப்படிங்கிறத சுந்தரர் சொல்கிறாரு. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு நாயன்மாருடன் இணைந்திருங்கள்.